சுகர் வந்து அதிகமா இருந்தா கூட காப்பாத்திரலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒன்ஸ் அதுல பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இட் பிகம்ஸ் a permanent brain damage. நம்மளோட ஹார்ட்ல இருந்து அவர் இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வீக் ஆயிடும். ஸோ இது வந்து டெஃபினட்டா எந்த ஒரு பப்ளிக்குமே அட்வைசபிளும் கிடையாது. கண்டிப்பா பண்ணவும் கூடாது. சுகர் வந்தா அந்த ஒரு பிரச்சனையோட நிக்க போறது இல்ல. சுகர் வந்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் சுகரா இருக்கும். வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்ஜன் சார். ஆக்சுவலி இவங்க வெளிய இருக்க வெயிட் பார்க்கறாங்க. நாங்க வந்து அட்டாப்சி பண்றப்ப ஆர்கன்ஸோட வெயிட் பார்க்கறோம். அதுக்கும் இந்த டயட்டுக்கும் நிறைய லிங்க் இருக்கு சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டாக்டர்ஸ் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க ஃபாலோ பண்ற ஒரு டயட் தப்பானதாக அவங்க பட்டுச்சுன்னா அவங்க அந்த ரெட் ஃபிளாக் தூக்கி காட்டுவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டே. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு எக்கில் வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை ஆர் இட்லி, 1 or 2 இட்லி, அவ்வளவுதான். இது என்னன்னா எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. என்ன ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலும் அது கொஞ்ச நேரம் வயித்துல இருக்கணும் சார். எந்த ஒரு ஃபுட் வந்து சட்டுன்னு டைஜஸ்ட் ஆயிடுதோ கண்டிப்பா பசி எடுக்க செய்யும். ஓகே, இதே நீங்க வந்து ஒரு ரைஸோ ஒரு காயோ இல்ல ஒரு நான்வெஜோ புரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வயித்துல இருக்கும். புரிஞ்சதா? மந்த்லி 2 days சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார். நான் வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார். தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இதெல்லாம் தப்பியா? தண்ணி கூட குடிக்காத இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க சார். பேலன்ஸ்டு டயட்ல ஒரு 7 காம்பனன்ட்ஸ் இருக்குங்க சார். அதுல என்னன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தாத்தா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. ஃபாஸ்டிங் பண்ற அன்னைக்கு ஒரு மெடிசன்ஸ் எடுத்தார் வித்வுட் ஃபுட் வித்வுட் இன்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போகிளைசெமியா, சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அறிவில்ல இப்படிதான் தம்பி, இவங்களை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல, பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. சுகர் வந்தா அந்த ஒரு பிரச்சனையோட நிக்க போறது இல்ல. சுகர் வந்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் சுகரா இருக்கும். அவனே செத்தங்கடா. சுகர் வந்து அதிகமா இருந்தா கூட காப்பாத்திரலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒன்ஸ் அதுல பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இட் பிகம்ஸ் a permanent brain damage. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. இந்த டேமேஜை வந்து காப்பாற்றவே முடியாது. நீங்க அதுக்கப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஒன்ஸ் a permanent damage டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. சரி, அதை விடுங்க. நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. பட் ஆனா உங்க இது கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க, கொஞ்சம் இல்ல ரொம்பவே ரிஸ்க்குங்கிறாங்க. நீங்க பாத்துக்கணும். ஆஹா, இது வீடு இல்லப்பா, கோயில். நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி. 16 hours ஃபாஸ்டிங், 8 hours மட்டும் சாப்பிடுவேன். 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துப்பேன். 6 o'clock குள்ள லாஸ்ட் மீல் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 16 hours ஃபாஸ்டிங் இருப்பேன். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒரு அசிடிட்டி, ஒரு புண்ணு, ஒரு அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ், நெஞ்செரிச்சல்னு கஷ்டப்பட்டா எவ்வளவு ரிஸ்க் சார் அது? அவசரப்பட்டியே வந்து அந்த ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ்க்கு பின்னாடி இதுதான் ஸ்டாண்டர்ட்னு நினைச்சு நம்ம பின்னாடி போறோம். அது அவசியம் இல்லைன்னு நான் பாக்குறேன். அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறேன் சார். ஆக்சுவலி நான் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்ஜன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் வந்து வெளியிருந்து பார்க்குறப்போ வந்து நான் நல்லா தானே இருக்கேன், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். டெஃபினெட்லி சார். ஆக்சுவலி இவங்க வெளிய இருக்க வெயிட் பார்க்கறாங்க. நாங்க வந்து அட்டாப்சி பண்றப்ப ஆர்கன்ஸோட வெயிட் பார்க்கறோம். அதுக்கும் இந்த டயட்டுக்கும் நிறைய லிங்க் இருக்கு சார். ஆஹா, அடடடடடா, இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே. மார்னிங் ஒரு 2 இட்லி அந்த மாதிரி சார். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 1 hourல நான் லஞ்ச் மீல்ஸ் கம்மியாக சாப்பிடுவேன் சார். அதோட அப்புறம் அன்னைக்கு 1 day ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. அப்ப 24 மணி நேரம் நீங்க சொல்றது? ஆமாங்க சார். எனக்கு கொஞ்சம் ஹங்கிரியா இருந்தா வாட்டர் இல்ல ஜூஸ் கண்டென்ட் மாதிரி ஏதோ மோஸ்ட்லி ஏதோ லிக்விடா லைட்டா சாப்பிடுவீங்க, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தான். ஆமாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? ஓ, இப்போ எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்க? நான் போன ஜனவரியில் 1 monthல மட்டும் அட்டம் பண்ணி 20 kg 1 monthல நான் குறைச்சேன் சார். இன்னைக்கு நான் ஃபிட்டாக தான் சார் இருக்கேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? சார், இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார், இது பேர் மேட்னஸ். அதாவது ஃபிட்டுக்கும் இதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லை. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு 120 கிலோ இருக்கிறாங்க, ஒரு 20 கிலோ குறைக்கிறாங்க ஓவர் பீரியட் ஆஃப் 2 to 3 years. அது ஹெல்தி சார். ஓவர் அது சஸ்டைனபிள் ஒன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. இந்த மாதிரி கிராஷ்ல ஒரு 1 monthல குறைக்கிறாங்க அப்படின்றாங்களா, வெரி டேஞ்சரஸ். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பாடி வந்து ஆல்ரெடி ஒரு மெட்டபாலிசம்க்கு இருக்கும் சார். அப்போஸ் சடனா வந்து எல்லா நியூட்ரியன்ஸையும் கம்மி பண்ணிட்டு வில் பிகம் நியூட்ரிஷனலி டெஃபிஷியன்ட். எந்த நோயினாலும் ஈஸியா வந்துரும். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. நம்மளோட ஹார்ட்ல இருந்து அவர் இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வீக் ஆயிடும். ஸோ இது வந்து டெஃபினட்டா எந்த ஒரு பப்ளிக்குமே அட்வைசபிளும் கிடையாது, கண்டிப்பா பண்ணவும் கூடாது. இப்பவே கண்ண கட்டுது. 2.5 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 26 கிலோ கிட்ட இறக்கிருக்கேன். எவ்வளவு இறக்கிறீங்க? 26 கிலோ வந்து 2.5 மாசத்துல இறக்கிருக்கேன். நான் எடுத்த டயட் வந்து கிட்டத்தட்ட 2200 கேலரில இருந்து 2500 கேலரி, ஒரு நார்மல் ஹெல்தி ஹியூமன்.
ரேபிட் கீழே வந்துச்சு, நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ஆர்கன் டேமேஜ் ஆகும். யூ ஆர் யங், யூ டோன்ட் நோ நவ். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கார்டியாக் அரெஸ்ட், த்ரோம்போசிஸ், செரிப்ரல் அட்டாக், நிறைய ஆர்கன் டெஃபிஷியன்சி வரும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. ஸோ டே 1 வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரிடாமினெண்ட்டாக ரொம்ப அந்த ஹைலி கலோரி கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். போர்ஷன் கண்ட்ரோலே கிடையாது, எப்போ பசிக்கிறதோ சாப்பிடலாம். நல்லா இருக்க. செகண்ட் டே வந்து வெஜிடபிள்ஸ், அதான் முதல் நாள் பழங்கள், இரண்டாவது நாள் காய்கறிகள் வித்தவுட் சால்ட், அதுதான் முக்கியம். வித்தவுட் சால்ட். ஓப்பனாக சொல்ல போனோம்னா தேர்ட் டே, அதாவது அந்த வெஜ்ஜீஸ் முடிச்ச தேர்ட் டே வந்து கொஞ்சம் அப்படியே பேட்டரி லோவாக இருந்தால் மூவ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஐயோ, லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனால் அனுப்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து அன்லிமிட்டட் குவான்டிட்டிஸில் எடுக்கிறாங்க. ஸோ நேச்சுரல் சுகராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் சுகரோட பீக். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கிராஷ் டயட். உங்களுக்கு அந்த கிளைகோஜன் லாஸ்னால மேபி ஒரு ரிசல்ட் தெரியற மாதிரி இருக்கலாம் சார், பட் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. யூ ஆர் ஃபாலிங் இன்டு an illusion. நான் மெலிஞ்சிட்டேங்கிற illusion அது. and இமிடியேட்டா நீங்க ஸ்டாப் பண்ண மாத்திரத்தில் உங்க weight gain திருப்பி வந்துரும். ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. இதுல ஒரு அடிப்படை உண்மை இருக்கு சார். என்னன்னா இப்படி வரக்கூடிய டயட்ஸ் எல்லாம் have come from the west. உண்மை. நம்ம சீதோஷ்ண நிலைக்கும் நம்மளுடைய வெப்பநிலைக்கும் நம்ம வேர்க்கும் தன்மை என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்? நீங்க சால்ட்டும் எடுக்கல, நீங்க ப்ராப்பரா ஃப்ளூயிட்ஸும் நீங்க எடுக்கலங்கிறப்பதான் உங்க சர்க்குலேட்டிங் வால்யூம் டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஆஹா, இது வேறயா? கடந்த 4.5 வருஷமா சார் நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்கேன். 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். அண்ட் என்னோட 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கீங்க. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. நான் 202 கிலோ இருந்தேன். எனக்கு ஆபரேட் பண்ண டாக்டர் தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. ஆபரேட் பண்ணி குறைச்சிருக்கீங்க. அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் கன்சீவ் ஆகும்போது நான் வந்து 167 kgs இருந்தேன். என்னடா சொல்ற? நீங்க கன்சீவ் நீங்க வந்து சாரி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம், இந்த இதை நீங்க அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. கேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி மார்பிட் ஒபிஸ் சார். 200 கிலோக்கு மேல 200 கிலோக்கு மேல இருக்கும்போது ஹார்ட்ல வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும், உள்ள இருக்கிற மற்ற உறுப்புகள்ல பல ஸ்ட்ரெயின் இருக்கும். தங்கம் லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அப்ப இவ்வளவு வெயிட்டோட வந்து ஒருத்தவங்க ஏங்குறது நல்லது கிடையாது. இட் இஸ் எனி டைம் டேஞ்சர் டு ஹர் லைஃப். சோ உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி கேட்டகரியில இந்த எடுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த பக்கமே வரேன். இந்த உணவுக்கு பதிலாக இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்க டயட்டுக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இட்லி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் மேக்ஸிமம் நோ தான் சொல்கிறாங்க. நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், அது இல்லாமல் காப்ஸ் கிடைக்குது, நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. மைதா பரோட்டா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருந்தேன், இப்போ கோதுமை பரோட்டா சாப்பிட்றேன், அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட். அதான் அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னு? அதுவும் சோஷியல் மீடியால. ஓகே, அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியால இருந்து தான் வரும். இதுல வந்து நிறைய பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில டாக்டர்ஸே வச்சு நடத்துறாங்க. வெரி இல்ல மேன் பிளான் பர்சன் சொல்றதுக்கும் ஒரு டாக்டரா வந்து அவர் சொல்றதுக்கும் ஓகே இது டாக்டர் தானே சொல்றாரு, சோ நம்ம தாராளமா ஃபாலோ பண்ணலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். பட் அந்த டாக்டர் சொல்றாருன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வீட்டு பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போய் சொல்லணும். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதை யாரும் உங்களுக்கு சொன்னது, இதை எதுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க, பண்ணக்கூடாதுன்னு அவர் வேற ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. தோசைனா ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும், ஆனா அது ஹெல்த்தியாவும் நான் எடுத்துக்கணுங்கிறதுக்கோசரம் ராகி தோசை, கம்பு தோசை, சோள தோசை போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வந்து எல்லாமே வந்து பாயில் பண்ணி தான் ஆக்சுவலா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓவராலா பாயில் பண்ணி ஆல் ஐட்டம்ஸ் நார்மலா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ப்ராப்பரா வந்து ஒரு டயட்னு போகும்போது ஏன் நம்ம வந்து ஆல்டர்னேட்டா இப்போ ஓட்ஸ்லாம் ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் வந்திருக்கா? அப்படியே எப்பப்பா? ஸோ அது மாதிரி நான் ட்ரை பண்ணேன். பாயிலே பண்ண மாட்டேன், ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ராவாவே எடுத்துப்பேன். ஆக்சுவலாக குக்கும்பரா இருக்கட்டும், கேரட்டா இருக்கட்டும், இப்போ நீங்க பாயில் பண்ணி சாப்பிடுறது இல்ல? பாயில் பண்ணி சாப்பிடுறது இல்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ற மெத்தடே ராங். ஆக்சுவலி ஹெல்த்தி நினைச்சு எடுத்துக்கிட்ட ஃபுட்னால நான் 2 days வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் நோ பாயில் நோ ஆயில்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸை நிறைய தூண்டி விடுற மாதிரியான இதுதான். இப்போ டேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல, ஏன்னா படிக்கல. எதுக்கு நல்லா பாயில் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றோம்? பிகாஸ் அதுல நமக்கு கண்ணுக்கு தெரியாத மைக்ரோப்ஸ், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். என்ன மூளை தம்பி உங்களுக்கு?